விவேகானந்தர் காலத்தில் வாழ்ந்தவர் தான் மகாகவி பாரதி. பாரதியை பற்றி நமக்கு தெரியும். அவ்வை பாட்டியும் நமக்கு தெரியும் இல்லையா? அவ்வை பாட்டி ஏராளமான நல்ல ஆன்மீகத்தையும் நிறைய சொல்லியிருக்கிறார், சமூக கருத்தையும் நிறைய சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? அவ்வைன்னு நாம் சொல்கிறோமே தவிர அவ்வை என்பவள் ஒரு பெண்மணி அல்லள். குறைந்தது 5 பேர் இருந்தார்கள். அவ்வைன்னு பேர். அதே மாதிரி படைப்பு இருக்குல்ல, நிறைய கவிதையாக எழுதி தள்ளியிருக்காங்க. அது எல்லாம் ஒரு பெண்மணி எழுதினது இல்லை. நீங்கள் அது ரொம்ப உண்மையான கருத்தாக இருக்கணும். ஏன்னா முருகனோடு ஒரு அவ்வை பேசினால் அந்த பாட்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்ற பாட்டெல்லாம் வருது பாருங்க. அது ஒரு அவ்வை. அதியமான் மன்னன் தருமபுரி ஆண்டாம் பாருங்க, தகடூர் அதியமான் சொல்லுவாங்க. அதியமானுக்கு நெருக்கமான தோழியாக இருந்து அரசியல் பேசின அவ்வை ஒருத்தி. யாரை பற்றியும் பயப்படாமல் அரசியல் பேசின, நேர்மையான அரசியல் பேசின ஒரு அவ்வை. அவள் பாட்டு அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய ஆத்திசூடி எழுதினவள், கொன்றை வேந்தன் எழுதினவள், அவளுடைய நிறைய பாட்டு. ஒவ்வொரு அது கால வேறுபாடுகள் நிறைய பேசுவாங்க. நமக்கு அது தேவையில்லை. நான் பொதுவாக என்ன நினைக்கிறதுன்னா, எத்தனை பேராக இருந்தால் என்ன, எந்த வருஷத்தில் எழுதியிருந்தால் என்ன, அதை படித்து நம்ம உருப்படுறோமா இல்லையான்றது தான் கேள்வி. நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் அவங்க இந்த நூற்றாண்டு அந்த நூற்றாண்டுன்னு நமக்கு பிரச்சனை இல்லை. அவ்வை ஆத்திசூடி எழுதினாள். பாரதி நிறைய கவிதை எழுதுனா அதில் புதிய ஆத்திசூடின்னு ஒன்று எழுதணும். இந்த ஆத்திசூடி புதிய ஆத்திசூடியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் அந்த ஒரு வரி இலக்கியம்னு குறிப்பிடப்பட்டிருக்குங்க. 2 சொல் இருக்கும், இல்லை 3 சொற்கள். 2 சொற்கள் அல்லது 3 சொற்கள். அறம் செய்ய விரும்பு உங்களுக்கு தெரியும், அச்சம் தவிர பாரதி தெரியும். ஆனால் அதை விரித்து பொருள் கொண்டால் அவ்வளவு கருத்துக்கள். நம்ம இன்றைக்கெலாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம், இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா, இப்படி நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கான்னு நினைக்கிற மாதிரி. பாரதியனுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். பாரதி எட்டயபுரத்துக்காரன். கொஞ்சம் கூட பணத்தை பற்றி கவலைப்படாமல் இந்த சமுதாயத்தை, நாட்டை பற்றி கவலைப்பட்டவன். நீங்கள் இன்றைக்கி இந்த நாடு, எனக்கு என்ன ஏதாவது தவறாக சொல்கிறணும்னு பயமாக இருக்குது. எப்படி கேடுகட்டத்தனமாக நம்ம ஆயிட்டோம்னா எல்லாரையும் ஜாதி வழியாக பிரித்து போட்டு அவன் அப்படி இவன் அப்படி. நீங்கள் யூடியூப் பார்க்குறவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கோம் நான் என்ன பேசுகிறேன்ட்டு. பாரதியெல்லாம் கூட அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அது ஒரு எப்படி சொல்கிறது, இறைவன் எப்பாவது ஒரு நாள் தான் பாரதி போன்ற ஒருவரை நமக்கு தருகிறான். அப்படி தான் நான் நினைக்கிறேன். பாருங்களேன், எட்டயபுரம் மகாராஜா சென்னைக்கு வருவார். அப்போல்லாம் சென்னைக்கு திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு வர்றதுன்றது இப்போ நீங்கள் சொன்னீங்களே நம்ம ஆஸ்திரேலியா போயிட்டு வரா மாதிரி பெரிய பயணம் அது. அப்போ மகாராஜா கூட 2-3 பேரை கூட்டிகிட்டு போவார். அதில் பாரதியார் ஒருத்தர் போகிறார் கூட. பாரதியார் எதிர் வீட்டில் இருக்க ஒருத்தரும் வர்றார் கூட. அவங்க இங்கேருந்து எட்டயபுரத்துலேருந்து குதிரை வண்டி ஏறி டவுனுக்கு அங்கேருந்து ஒரு வண்டி பிடிச்சி ஸ்டேஷனுக்கு அங்கேருந்து ரயிலில் வரணும். இப்படி ஒரு 10-15 நாள் பயணம். வீட்டில் நான் சொல்கிற கருத்து, பாரதியினுடைய மனைவி பேர் தெரியுமா உங்களுக்கு? செல்லம்மா பாரதி. அந்தம்மா ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. அந்த புக்கில் அவங்க தன்னுடைய கணவர் பற்றி குறிப்பிடுறாங்க. சரி, சென்னைக்கு போயிருக்கிறாரு. எல்லா பெண்களுக்கு இருக்கிற ஆசை தான், நமக்குன்னு ஏதாவது வாங்கிட்டு வருவார் அப்படின்னு அந்த அம்மா ஆசையில் இருந்து. பாரதி வீட்டுக்கு வர்ற அன்னைக்கு அவர் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னால் எதிர் வீட்டில் கூட ஒருத்தர் போனார். அவர் ஒரு வண்டியில் இறங்குறார், குதிரை வண்டியில். அந்த வீட்டு அம்மாவுக்கு ஒரே மகிழ்ச்சி. ஏறத்தாழ ஒரு 8-10 பட்டு புடவை, அப்புறம் சென்னையில் அது மாதிரி கிடைக்கிறதெல்லாம் அவர் கொடுத்த பணத்தில் அந்த மகாராஜா 500 ரூபா கொடுத்தாராம். அது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா 50,000 5 லட்சம்னு வச்சுக்கலாம். 500 ரூபாயில் ஒரு 10 பட்டு புடவை,
இந்த அம்மாவுக்கு தேவையான நகை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்லேயும் செலவுக்கு பணம் கொடுத்துருக்காரு. இப்போது செல்லம்மாவும் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்காங்க. இப்போ நமக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியலையேன்னு சஸ்பென்ஸ். இவர் 2 வண்டியில் வந்து இறங்கினாராம். அப்படின்னா இவர் உட்காந்துட்டு வர்றதுக்கு ஒரு வண்டி, இவர் வாங்கின பொருளெல்லாம் ஒரு வண்டியில் வருது. பாரதி வரும்போது 2 வண்டி. இவங்களுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காரு நம்ம வீட்டுக்காரரு. செல்லம்மா நிறைய வாங்கி வந்திருக்கிறேன் உனக்குன்னு இருக்கார். வீட்டுக்கு வந்து பெட்டியெல்லாம் திறந்து பார்த்தா எல்லாம் மகாபாரதம், ராமாயணம், திருக்குறள், புறநானூறு, அகநானூறு. அந்த மாதிரி எழுதுகிறாங்க. பார்த்த உடனே என் முகமே வாடிருச்சு. பேருக்கு ஒரு சேலை வாங்கிட்டு வந்தார். 30 ரூபா மிச்சம் என் கையில் கொடுத்தாரு. என் முகம் வாடினதை பார்த்து அவர் கேட்டார், செல்லம்மா எல்லாரும் அழியும் பொருளை வாங்கிட்டு வந்தார்கள், நான் தான் அழியாத சொத்தினை உனக்கு வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், உனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குமே அப்படின்னா. ரொம்ப திருப்தி அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. இதை அப்படியே எழுதுகிறாங்க. இதுதான் எங்கள் வீட்டுக்காரு. அவரோட வாழ்க்கையில் அவர் பண்ணதுக்கு அவர் நடந்து நிறைய சொல்கிறாங்க. நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். அவங்க திருவனந்தபுரத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க குடும்பமாக. யார்? பாரதி வீடெல்லாம். கல்யாணம் முடிச்சுட்டு அங்கே திருவனந்தபுரத்தில் ஜூ உண்டு, பெரிய ஜூ. அப்போ அங்கே மிருக காட்சி சாலை, அங்கே போயிருக்காங்க. இவர் சும்மா இல்லாமல் எந்த ஒரு மிருகம் இருந்தாலும் அதை தடவி கொடுக்கறது, அதை தொடுறது, இதை பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. ஒரு குரங்கு இருந்தாலும் அது தலையை தடவுறது, ஒரு கரடி வந்தாலும் அது தலையை தடவுறது. சிங்கம் இருக்க கூண்டுக்கிட்ட வந்திருக்காங்க. அப்போ அந்த காவலாளி ஒருத்தர், அது கொஞ்சம் ஓப்பன் ஜூவாக இருந்தது. இப்போது நான் போனப்போ அப்படி தான் இருந்தது, இப்போ எப்படி இருந்ததில்ல. ஓப்பன் ஜூன்னா அப்படியே நீங்கள் வெளியே இருந்து பார்க்கலாம், கொஞ்சம் கிட்ட வந்துட்டு போகும் எல்லாம். அப்போ காவலாளி சொல்லியிருக்கான், ஐயா நீங்கள் மற்றதெல்லாம் தொடணும்னு ஆசைப்பட்டீங்க, பரவாயில்ல, சிங்கம் ஒரு நேரம் மாதிரி இருக்காது, நீங்கள் அதை தொடணுன்ற ஆசையே வைக்காதீங்க மனசுக்குள்ளேன்னு அந்த காவல்காரன் சொல்லியிருக்கான். நீ என்னடா சொல்லுகிறாய், அது காட்டுக்கு ராஜா, நான் பாட்டுக்கு ராஜா, நீ கூப்பிடாத கிட்டேன்னு. இவன் பயந்துட்டு பேசாமல் இருந்திருக்கான். அந்த சிங்கம் ஏதோ மெதுவாக வந்திருக்கு, கிட்ட வருது. செல்லம்மா எழுதுகிறாங்க, என் கணவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார் என்பது எனக்கு தெரியும். நான் வெங்கடாச்சலபதியை வேண்டிக் கொண்டேன், சிங்கத்துக்கு நல்ல புத்தியை கொடு கடவுளேன்னு. அதாவது தாம் புருஷனுக்கு நல்ல புத்தி வராது, அதில் தெளிவாக இருக்கிறாங்க. சிங்கத்துக்கு நல்ல புத்தியை கொடுன்னு வேண்டிக் கொண்டேன். பாரதியினுடைய வாழ்க்கை நிறைய விஷயங்கள். அவருடைய 2 பொண்ணுங்க பாரதிக்கு. தங்கம்மாள்னு ஒன்று பேர், சகுந்தலான்னு பேர். சகுந்தலான்னு பேர் வச்சது சாகுந்தலம், ஒரு கதை இருக்கு பாருங்க, வடமொழி இலக்கியம், அதிலிருந்து வச்சது அந்த சகுந்தலான்ற பேர். அவங்க புக் எழுதியிருக்காங்க, 2 பேரும் புக் எழுதியிருக்காங்க. ஒரு செய்தி சொல்கிறாங்க பாருங்க. பாண்டிச்சேரியில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் மாலை நேரத்தில் விளையாட போவோம் பீச்சுக்கு. பாண்டிச்சேரியில் பீச் பக்கத்தில் இருக்கும். பாண்டிச்சேரி போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லா தெருவும் பீச்சில் தான் போய் முடியும். அங்கே நாங்கள் விளையாட போகும்போது எங்கள் தந்தையார் சொன்னார், நான் கொஞ்சம் கவிதை எழுதியிருக்கிறேன், சென்னையில் இருக்கக்கூடிய பத்திரிகை ஆஃபீஸுக்கு அது உடனே போய் சேரணும், நீங்கள் கொண்டு அதை விளையாட போகும்போது போஸ்ட் பண்ணிவிடுங்கன்னு எங்கள் அப்பா சொன்னார். சரின்னு வாங்கிக்கிட்டோம். அப்புறம் நாங்கள் விளையாடிட்டோம், இருட்டிருச்சு. வீட்டுக்கு கிளம்பலான்னு போது தான் ஞாபகம் வருது, எங்கள் அப்பா கொடுத்த கவரை வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டோம். எங்கள் அப்பா எனக்கு சொல்லியிருந்தார், அது ரொம்ப முக்கியம், அவசரம், சீக்கிரம் போகணுன்னுட்டு. ஆனால் மறந்துட்டோம். எங்கள் 2 பேருக்கும் உடம்பு நடுங்குது, என்ன பண்ணுறது. நாங்கள் 2 பேருமே பேசிக்கிட்டோம். அதான் 2 சகோதரிகள். நாங்கள் பேசிக்கிட்டோம், சரி அப்பாகிட்ட போய் சொல்லிடலாம், நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிடலாம், வீட்டில் தானே இருக்குது, அடுத்த நாள் காலையில் சீக்கிரம் ஓடி போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டோம். சரின்னு வீட்டுக்கு வந்தோம், கதவை தட்டினோம்.
எங்கள் அப்பா அதில் அந்த மாதிரி இப்படி தான் எழுதுகிறாங்க. எங்கள் அப்பா பற்றி ஒன்று சொல்லிடுறேன். தப்பு பண்ணிவிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா எங்கள் அப்பா கோச்சிக்க மாட்டார். சரி பரவாயில்ல போ அப்படின்ட்டுருவார். பொய் சொன்னோன்னு தெரிஞ்சால் மன்னிக்கவே மாட்டார். இது எங்கள் அப்பா குணம். நாங்கள் பொய் சொல்லலாம்னு நினச்சிட்டு வரோம் வீட்டுக்கு. கதவை தட்டுறோம். எங்கள் அப்பா வந்து கதவை திறந்தார். அவரோட 2 கண்களை பார்த்தோம். பார்த்த உடனேயே பொய் சொல்கிறது தப்புன்னு எங்கள் மனசு சொல்லிருச்சு. எப்பா மறந்து வச்சுட்டு போயிட்டோம்ப்பா, மன்னிக்கணும், நாங்கள் நாளைக்கு போட்டுறோன்னு உண்மையை சொல்லிட்டோம். அப்படியா, சரி பரவாயில்ல, நானே அதை கொஞ்சம் மாற்றி எழுதணும்னு நினச்சேன், ராத்திரி மாற்றி எழுதி தந்துடுறேன், நாளைக்கு போஸ்ட் பண்ணிட்டுங்கன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டார். இது அவரோட 2 மகள்கள் எழுதுகிறாங்க. அதாவது நம்ம பிள்ளைங்க வளர்றது கூட நம்ம எதை சொல்லித் தருகிறோம் என்பதை வைத்துத்தான். பொய் சொல்கிறது தப்புன்ற உணர்வு சின்ன வயசுலேயே அந்த குழந்தைங்களுக்கு வருதுன்னா பாரதி அப்படி வாழ்ந்தவர்.